ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகளே, இது நம்ம நண்பருடைய தோட்டம் தான். இதில் பாருங்கள், இது மரவள்ளி கிழங்கு செடி. எல்லாருக்குமே இது தெரியும். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மரவள்ளி கிழங்கு எல்லாருமே இந்த கிராமப்புற பகுதிகளில் பார்த்தோம்னா, இந்த மழை நேரம் அதே போல் மரவள்ளி கிழங்கு பார்த்தோம்னா விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் நிறையா பேர் இருப்போம். அதாவது மரவள்ளி கிழங்கு தனியாகவும் வேக வச்சு சாப்பிடுவாங்க. அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க. அதே போல் மரவள்ளி கிழங்கு அந்த சிப்ஸு எல்லாமே அதில் இருக்கும். அதுதான் இந்த தோட்டம் தான் உறவுகளே. அதே நேரத்தில் தான் சரி வந்தோம், சரி உறவுகளுக்கு இதை வந்து ஒரு இதாக காட்டுவோம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு மேலே ஆகும் போல் மரவள்ளி கிழங்கு இது அந்த இது பயிரை வந்து அறுவடை செய்கிறதுக்கு மரவள்ளி கிழங்க. அதான் உறவுகளே. இதுபோல் வந்து நீங்கள் விவசாயம் பார்த்ததும் இல்லை உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மரவள்ளி கிழங்கு எத்தனை மாதம் ஆகும் அதை கிழங்கா வந்து வெளியில், அதாவது பயிரிட்டு அந்த கிழங்கா வெளியில் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் உறவுகளே. அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே விவசாயம் தான் உறவுகளே. அவர் பியூராக வந்து விவசாயம் பாருங்கள் உறவுகளே. ஃபுல்லாக மரவள்ளி கிழங்கு தான். கண்ணு கட்டின தொழில் பாருங்கள், ஃபுல்லாக மரவள்ளி கிழங்கு தான் போட்டு வச்சுருக்காரு உறவுகளே. அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மரவள்ளி கிழங்கு ஃபுல்லாக பியூராக மரவள்ளி கிழங்கு தான் பரவிட்டுருக்காரு. மரவள்ளி கிழங்கு, அந்த பகுதி வந்து சக்கரவள்ளி கிழங்கு. அதுபோல் அவர் விவசாயம். சரிண்டா அப்படி நம்ம தான் சரி உறவுகளுக்கு இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக காட்டுவோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் உறவுகளே, இப்போ தான் பயிரிட்டு அதுக்கே வந்து சொட்டு நீர் பைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக பாய்ச்சாமே அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மாதிரி. ஏன்னா தண்ணி வந்து ஒரு அளவு தான் இதிலலாம் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே அந்த கருப்பு பைப்லேயே சொட்டு நீர் பாசனம் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க உறவுகளே. ஃபுல்லாக மரவள்ளி கிழங்கு தான் உறவுகளே. மரவள்ளி கிழங்கு, மக்காச்சோளம், அதே போல் அங்கிட்டு சக்கரவள்ளி கிழங்கு, இது போல் வந்து விவசாயம் தான் உறவுகளே. எல்லா இடத்துலையும் அந்த கருப்பு பைப்பு இருக்கும். இங்கே பாருங்கள் உறவுகளே, எல்லாமே சொட்டு நீர் பாசனத்தில் வரக்கூடியது உறவுகளே. எத்தனை மாதம் ஆகும் இந்த மரவள்ளி கிழங்கு எடுக்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம்.